சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது வந்துட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருக்காரு. அப்பந்தான் பார்த்தா கண்மணி வந்துட்டு சேதுவுக்கு ஃபோன் பண்றாங்க. கண்மணி, எப்படி இருக்க? எங்களை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தியா? அங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு? சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணே இங்க சுத்தி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குனே. அவரு கூடவே இருந்து என்னைய ரொம்ப அன்பா கவனிச்சுக்காருனே. நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. என் கூடவே எனக்கு ஒரு கை மாதிரி இருக்காருனே. இப்படிப்பட்டவர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னன்னே கவலை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சரிம்மா, நீ எப்படியோ ரொம்ப சந்தோஷமா இருந்தா சரிதான். நீ அப்பா கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைனே, அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்பா ஃபோனு பிஸின்னு வருதுனே. அதனால தான் என்னால் அப்பா கிட்ட பேச முடியல. அப்பா உன் பக்கத்தில் இருந்தா கொஞ்சம் அப்பா கிட்ட கொடுக்குறியானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், சரி கண்மணி, இந்தா இப்போவே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா அப்பத்தா உட்கார்ந்துருக்காங்க. ராஜாங்கத்தை காணோம். சரி, அப்பா ரூமுக்குள்ளே இருப்பாருன்னு சொல்லிட்டு சேது வேகமாக போகிறாரு. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு சேது ஓடுறத பார்த்துட்டு, பாத்தியாடி சித்ரா, இவனுக்கு வந்த பாசத்தை. அந்த கண்மணி போயும் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணி இருக்கா. அந்த ஆறுமுகத்துக்கு வந்த வாழ்வை பார்க்கணுமே. கனிமூனுக்கு அந்தமானுக்கு போயிருக்கான். என்னமோ சொல்லுவாங்களே, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததான் வாழ்க்கை. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆறுமுகத்தோட கதையும் இருக்கு. ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வரத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது வேகமா ரூமுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு அங்க ராஜாங்கம் இருப்பாருன்னு சொல்லிட்டு சேது பாக்குறாரு. ஆனா அங்க பார்த்தா மோகனா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, சின்னம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறாரு. இந்த பக்கம் கண்மணி வந்துட்டு ஃபோனில், அண்ணே என்னாச்சுனே, அப்பா இருக்காங்களா சொல்லுங்கண்ணே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. உடனே கண்மணி வந்துட்டு, சரி நம்ம அப்புறம் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே சேது வெளியே நின்று மோகனாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மோகனாவை பார்த்தா ஒரு ஃபோட்டோவை கையில் வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இப்போந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு. அவளுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவள் மனசுக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதனால நம்ம பிள்ளையை பற்றி கவலைப்பட வேணாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சேது பார்த்துட்டு, என்ன சின்னம்மா கையில் ஏதோ ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மோகனா வந்துட்டு, ஏங்க நீங்கள் போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய யார் பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்னைக்கே எனக்கு அந்த பயம் எல்லாம் போச்சுங்க. நம்ம பிள்ளைய இந்த வீட்டில் எல்லாரும் அவங்க வீட்டு வாரிசாக தான் பார்க்குறாங்க. நிறைய நகையெல்லாம் போட்டு சீரு செனத்தியெல்லாம் நல்லா செஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. உடனே சேது வந்துட்டு வேகமாக உள்ளே போகிறாரு. சின்னம்மா, யார்கிட்ட தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனாவை பார்த்து கேட்குறாரு. அது சேது, அது ஒன்றும் இல்லை சேது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு பின்னாடி மறைச்சி வைக்கிறாங்க. சின்னம்மா, நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவை வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் கண்மணியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தமாக பேசுகிறாரு. உடனே மோகனா வந்துட்டு, சேது சத்தமாக பேசாத, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதான் சின்னம்மா கேட்குறேன், என்னதான் நடந்துச்சு, அது யாரோட ஃபோட்டோ
அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா கிட்ட இருந்து அந்த போட்டோவை பிடுங்கி பார்க்குறாரு. அதில் பார்த்தா மோகனாவும் மோகனா கூட இன்னொரு ஆளும் இருக்கிறத சேது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இது அப்பா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா கிட்ட கேட்கவும், அது சேது என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவருக்கும் எனக்கும் தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு. அவருக்கும் எனக்கும் பிறந்தவ தான் கண்மணி. அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறம்தான் உங்கள் அப்பா என்னைய 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காரரு இந்த வீட்டில் தான் வேலை பார்த்தாரு. அவரும் கண்மணியும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்போ உங்கள் அம்மா இறந்தப்ப நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த ஒரு நாள் திடீர்னு வீடு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அப்போ என்னோட வீட்டுக்காரர் அந்த தீயிலிருந்து உன்னைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அந்த தீயில மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அப்பந்தான் கண்மணியோட ஒத்த காலும் ஊனமாயிருச்சு. உடனே உங்கள் அப்பா இந்த மாதிரி என்னோட பிள்ளைய காப்பாற்ற போய் தானே உன்னோட வீட்டுக்காரரை நீ பறி கொடுத்துட்ட. உனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு. நான் உன் பிள்ளைய அவருக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் உன்கிட்ட சொல்லி காட்ட மாட்டேன். நான் உன்னைய காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறேன். நீ எனக்கு 2ஆம் தரமாக வந்துரு. என் பிள்ளையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். நீ எப்பவுமே என் கூடையே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்ன 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை சேது, இங்கே இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேரும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நான் 2ஆவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் பிள்ளைக்கு இனிமே யார் இருக்கா? அதுவும் காலு வேற ஊனமாயிருச்சு. இனி நம்ம யாரை நம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த வீட்டில் யாரும் இந்த விஷயத்தை பற்றி எப்பவும் பேச மாட்டாங்க. ஏன்னா கண்மணிக்கும் உங்களுக்கும் எந்த பிரிவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை இவ்வளவு நாளாக நான் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்தே நீங்கள் யாரும் என்ன அம்மான்னு சொல்லி என்கிட்ட உரிமையாவோ பாசமாவோ நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன். நான் எப்பவுமே உங்கள் மேலே பெரிய பாசம் வச்சிருக்கேன். இவர் தான் என்னோட முதல் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நடந்த விஷயத்தையெல்லாம் சேது கிட்ட சொல்லவும், சேது அந்த இடத்துலையே கத்தி கதறாரு. ஐயோ, நான் இவ்வளவு நாளா இது தெரியாம உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேனே. உங்களை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்க வேண்டிய நானே சித்தின்னு கூட கூப்பிட மாட்டேன். இவ்வளவு நாளா நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன காப்பாற்றுறதுக்காகத்தான் உங்கள் பிள்ளையோட காலையும் உங்கள் புருஷனோட உயிரையும் பறி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமா. என்னைய மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனாவை அம்மான்னு கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாரு. அப்பந்தான் ராஜாங்கமும் உள்ள வாராரு. அப்பா, இதெல்லாம் என்னப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாயா சேது, இதுதான் உண்மை. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. எனக்கு உங்க அப்பத்தா அப்புறம் மோகனா சன்னாசினி எங்க 4 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது சேது. இப்போ உனக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு ராஜாங்கம் சொல்லவும், சேது வேகமா ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அதோட சேது மோகனா காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல ரொம்ப கோபம் கூட நான் பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. விடுப்பா சேது, நீ தான் கண்மணிய இப்போ வரைக்கும் உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் சேது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சேதுவோட தலையை தடவி கொடுத்து தன்னோட தோளில் சாச்சிக்கிறாங்க. இதை ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காரு.